ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க. எல்லாரும் நிறையா என்னோடய வீடியோஸ் பார்த்து பார்த்து ஹீல் ஆகிட்டீங்க. அதனால் நல்லாவே இருக்கீங்க. கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கை மாற போகிறத, சந்தோஷமாக மாற போகிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி எந்த டிவைன் கிட்டேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எந்த டிவைன் கிட்டேருந்து எடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இன்றைக்கி முருகன் முருகன் வந்துட்டாங்க. ஸோ முருகனோட ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் மூச்சு காற்று, உள்ளே போகிற மூச்சுக்காற்று, வெளியில் போகிற மூச்சுக்காற்று எல்லாத்தையும் நிதானமாக நீங்கள் கவனித்து உள்ளே போகிறப்ப ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், ஒரு அழகான ஒரு நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் உடல் முழுவதும் உச்சந்தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் பாய்வதாக ஒரு சிறிய ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மூச்சுக்காற்று வெளியில் போகும்போது ஒரு தேவையில்லாத நெகட்டிவான சிந்தனைகள் உங்களை விட்டு வெளியில் போவதாக ஒரு சிறிய இது எல்லாமே கற்பனை பாவனை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம வாழ்க்கை எப்போயுமே சந்தோஷமாக தான் இருக்க போகுது. ஸோ அந்த தாரக மந்திரத்தையும் நீங்கள் எப்போயுமே அடிக்கடி சொல்லிட்டு வாங்க. சொல்கிற வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு, நினைக்கிற எண்ணங்களுக்கு சக்தி உண்டு. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாழ்க்கை சொல்லாலும் நம்ம செயலாலும் மாறப்போகுது. அது கண் கூட பார்க்க தான் போகிறீங்க. இன்றைக்கி முருகனோட சீக்ரெட்டான மெசேஜ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணும்போது நீங்கள் இந்த எனர்ஜிக்குள்ளே வந்துடுவீங்க. புதுசாக பார்க்குறவங்க என்னோடய ப்ரீவியஸ் 4-5 வீடியோஸை பார்க்கும்போது உங்களுக்கு கோர்வையாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். ஓகேங்களா? இன்றைக்கி முருகனோட மெசேஜ் என்ன பார்க்கலாமா? 1 2 3 ஓகேவா? சரி, இன்றைக்கி சூப்பராக முருகனோட மெசேஜஸ் எடுத்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட கேள்விகள் கேட்டுருவோம். கேள்விகள் கேட்டுட்டு எனர்ஜி கார்டு எடுக்க போகிறோம். இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி என்னென்னு பார்க்கலாம். சொல்லணும்னு நினச்சேங்க. அந்த ஒரு 5 பேர் குழுக்கள் போட்டவங்களுக்கு அனுப்பியாச்சுங்க. குபேரா காயின் அனுப்பியாச்சு. 1 2 3 4 4 கொஸ்டின் போதும். இப்போ என்ன கேள்வி வருது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களோட கதைகள் என்ன போயிட்டு இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? உங்கள் கதை எப்படி போயிட்டுருக்கு, எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, நீங்கள் மேஜராக நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆச்சோ எனர்ஜி ஹீலிங்கும் போயிட்டுருக்குங்க. தேவைப்படுறவங்க எனர்ஜி ஹீலிங் எடுத்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். பார்க்குறவங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களோட கதைகள் ஜாக்பாட் அடித்த மாதிரி வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. வாவ், இதுக்குத்தானையா நான் ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வாங்க வாங்க கதைக்குள்ளே போகலாமா? இப்போது எந்த கதை இங்கே அதிகமாக ரெசனேட் ஆகுது? நிறைய பேரோட கதைகள் இருக்குது. எல்லாரோட கதைகளும் ஒன்றா வராது. ரொம்ப மோஸ்ட்டாக இன்றைக்கி நீங்கள் மேஜராக பார்க்குறவங்களுக்கு உண்டான கதைகளில் முக்கியமான கதைகள் என்னென்னு பார்க்கலாம். நிறைய விதமான ஒரு டெசிஷன்ஸ் உங்கள் பார்ட்னர் எடுக்காமல் இருந்திருக்காங்க பாஸ்டில். அது இந்த விஷயம் செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு இருக்கும்போது நம்ம இவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கணும், நம்மளோட கடமை, நம்மளோட பர்சன், நம்ம தான் இவங்கள பாதுகாப்பு கொடுக்கணும், பாதியில் விட்டுட்டு போகக்கூடாது. இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு தெரிஞ்சிருந்துமே சரியான டெசிஷன் எடுக்காமல் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவங்க சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அம்மா அப்பா, அல்லது தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனுக்காக அந்த பக்கம் போனதுக்கப்புறம் ஒரு இன்டெசிசிவ் சுச்சுவேஷனில் நிறைய விஷயங்கள் முடிவெடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு முடிவெடுக்காமல் இன்டெசிஷனாக இருந்ததன் விளைவாக பாஸ்டில் நிறைய ட்ராமாஸு, ட்ரிகர்ஸ் எல்லாமே சந்திச்சிட்டாங்க. யார்?
உங்கள் பர்சன் தான் நிறைய சந்திச்சிட்டாங்க. ரொம்ப கவலையில் போய் மாட்டியிருக்காங்க. ரொம்ப வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையில் தான் அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் வந்து கர்மாலாம் பயங்கரமாக வந்து அடி கொடுத்து ஓரமாக உட்கார வச்சிருச்சு. இப்போ வந்து அவங்களோட ஹார்ட் சக்கரா என்ன ஆயிருக்கு, உங்களோட ஹார்ட் சக்கரா பிரேக் பண்ணிட்டு போனாங்க இல்லையா, இப்போது அவங்களோட ஹார்ட் சக்கரா பிளாக் ஆகிருக்கு. அதனால் மூடியே போச்சுங்க. மூச்சு விடுறதுக்கு திணறாங்க. ஏதோ ஒன்று தப்பு செஞ்சதா ஒரு குற்ற உணர்ச்சியில் அவங்க இப்போ வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. யார் உங்களோட பர்சன் இப்போ அவங்க வாழ்க்கையில் வசந்த காலம் என்று நினைத்து வேறொரு நபரை சந்திக்க சென்றவர் வாழ்வில் இலையுதிர் காலமாக மாறிப்போனது ஒரு கேள்விக்குறியாகவும் மிகவும் கஷ்டம் கொடுக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய ஒரு நிலை அவர் அடைந்துள்ளார் என்பதை இங்கு வந்து எல்லாருக்கும் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இப்போ உங்களோட பர்சனோட நிலை எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப மோசமாக கேவலமாக இருக்குது. ஸோ வந்து என்னென்ன சைன்ஸ் வந்து ரெசனேட் ஆகுதுன்னா லியோ, சாஜிடேரியஸ், ஏரிஸ் எனர்ஜிஸ் வந்து ரெசோனேட் ஆகுது. இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீகன்சிலேஷனுக்காக உங்களை தேடி வர முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு 2வது முறை எனக்கு ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று கையில் காலிலாவது விழுந்து உங்களிடம் நடந்த தவறுக்கு அத்தனை மன்னிப்பு கேட்டு திரும்ப இந்த ஒரு உறவை புதுப்பித்து கொள்ள முடியுமா அப்படின்னு வந்து ஒரு கேட்குறதுக்காக எல்லாம் வந்து ரெடி ஆகிட்டாங்க. நிச்சயமாக உங்களோட யூனியன் தாங்க அவங்களுக்கு உண்டாகிய அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயங்களுக்கும் ரணங்களுக்கும் புண்களுக்கும் ஒரு அருமருந்தாக இருக்கும் என்பது தற்போது அவர்களின் அறிவுக்கு எட்டிய ஒரு செய்தி. இப்போதைக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவங்க இருந்தால் தான் என்னால் ஹீல் ஆக முடியும், என்னால் இனிமேல் சந்தோஷம் அப்படின்னு ஒரு அடி எடுத்து வச்சேன்னா 4 அடி படுகுழியில் போய் விழுவுறேன். இவங்களுக்கு பண்ண துரோகத்தினால தான் நான் அடி மேலே அடி எடுத்து வைக்க இடி மேலே இடியாக என் தலையில் வந்து விழுகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் அவர் இப்போதைக்கு உணர்ந்து என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய நபர் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, காதலனாக இருந்தாலும் சரி, காதலியாக இருந்தாலும் சரி, வேறு எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களை நோக்கி வர வேண்டும் என்று ஒரு திடகார்த்தமான முடிவை எடுத்து வைத்து விட்டனர். ஓகேங்களா? தூய தமிழில் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை தமிழில் நல்லா பேசணும் அப்படின்னு. பட்டு இதுதாங்க தூய தமிழ். நம்ம பேசுகிறது வந்து கொச்சை தமிழ் தான். இருந்தாலும் நிறைய பேருக்கு அப்படியே பழகி போச்சு இல்லைங்களா? ஓகே, இப்போ வந்து என்னென்னா உங்கள் பர்சன் உங்களை நோக்கி வர்றதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, நல்ல சந்தோஷமாக இதுக்கு தானேயா ஆசைப்பட்ட நீனு. ஸோ வந்து யூனியன் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ் போடுங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே யூனியனை நோக்கி வந்திருக்கு. இப்போதைக்கு இன்றைக்கி வந்து என்ன கேள்வி வரப்போகுதுங்கிறத பார்த்துட்டு இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ். என்னென்னா புதுசாக ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கிற இந்த கார்டு இன்றைக்கி உங்களுக்கு பதில் சொல்ல போகுது. உங்கள் எனர்ஜியை கண்டுபிடிச்சி பதில் சொல்ல போகுது. ஓகேவா? என்னென்னு பார்க்கலாமா? என் வாழ்க்கையை கெடுப்பது யார்? உங்கள் வாழ்க்கையை கெடுப்பது யார்? பார்க்கலாமா? எனர்ஜி பவர் பாயிண்டரில் வச்சுருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து என் வாழ்க்கையில் ரொம்ப வந்து என்னால் வெளியில் வர முடியல, என்னால் ஒரு பர்சனை மறக்க முடியல, நான் மறக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வந்து என்னால் முடியலைங்க, வாழ்க்கையே ஸ்டக்காகி நிற்கிது, என் வாழ்க்கையில் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன் 10 அடி சறுக்குது, நான் தொட்டதெல்லாம் தொலங்க மாட்டேங்குது, நினச்சதெல்லாம் விளங்க மாட்டேங்குது, மொத்தத்தில் எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. எனக்குள்ளே என்ன பண்ணால் இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் வாங்க. கன்சல்டேஷனில் உங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு ஹீலிங்கா, மெடிடேஷனா, எனர்ஜி ஹீலிங்கா, அல்லது வந்து நீங்கள் எந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷனில் ஸ்டக் ஆகிருக்கீங்களா, மெடிடேஷனில் ஸ்டக் ஆகிருக்கீங்களா, எதில் நீங்கள் ஸ்டக் ஆகிருக்கீங்கிறத ஒரு தெளிவான ஒரு பார்வையை பார்த்துட்டு அதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை சக்ஸஸை நோக்கி போங்க. தெரியாமல் 4 செவரும் இருக்கிற ஒரு ரூமில் போய் 4 செவத்துலேயும் முட்டிக்கிட்டே நிற்கிறோம். கரெக்டாக இந்த பாதையில் போனால் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தெளிவு கிடச்சிச்சின்னா அந்த பாதையில் போகும்போது நமக்கு அடி இருக்காது, பெயின் இருக்காது, ரணம் இருக்காது, வேதனை இருக்காதுங்க. இப்போது நம்ம இன்றைக்கி என் வாழ்க்கையை கெடுப்பது யார் என்ற கேள்விக்கு இப்போதைக்கு நம்ம விடை பார்க்கலாமா? புது கார்ட்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கார்டு வரப்போகுது. என்ன பதில் வரப்போகுதுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க. முதல் முறையாக இந்த கார்டிலிருந்து எந்த விதமான பதில் வரப்போகிறது என்ற எதிர்பார்ப்போடு முதல் கார்டு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ். வாவ், சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு எந்த தடையுமே இல்லை, நீங்கள் தான் தடை. ஏன்னா கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸே இருக்குது. உங்களுக்கு வந்து கெரியரில் தடை இருக்கா? இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது தடை இருக்கா?
கண்ணுக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்க்குற தடைகள் கிடையாது. கண்ணுக்கு தெரியாமல் கடவுள் வந்து உங்களுக்கு எந்த விதமான தடையுமே இல்லை. எல்லாமே அபண்டன்ஸாக இருக்குது. அப்போது நீங்கள் கையாளும் முறையில்தான் சில தடைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் வந்து உண்மையாக புரிஞ்சுக்கணுங்க. நம்ம கையாளுற விதம், ஒரு பிரச்சனையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம். பிரச்சனை வந்தோன்னா அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே கண்ணுக்கிட்டக்க வச்சுக்கிட்டிங்கன்னா கண்ணை மறைச்சிரும். அதை எப்படி நம்ம சரி பண்ணணும்னு தெரியாது. பட் ஆனால் கடவுள் வந்து உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டகல்ஸ் மாதிரி உட்கார வச்சுருக்காரு. எல்லா சம்பத்துகளும் இருக்குது. ஐயா, நீ கேட்குற உறவு உனக்கு உள்ளதாக இருக்குது, உங்ககிட்ட நீ சந்தோஷமாக இருக்க தான் போகிற, நீ கேட்குற அபண்டன்ஸ் நிறையா இருக்குது, பணத்தில் ட்ராபேக்கில் இருக்கியா, பணம் நிறையா குவிஞ்சிருக்கு, செல்வத்தில் அபண்டன்ஸில் வீடு வாகனம் வசதி. ஒரு கிங்குக்கு என்னங்க வேணும்? எல்லாமே இருக்குல்ல, எல்லாமே இருக்கு. ஐயா, நீ ஏன் அழுதுட்டு நிற்கிற அப்படின்னா உன் கைக்கு வந்து சேரவில்லை, அது மட்டும்தான் பாக்கி. எதனால் சேரல அப்படிங்கிறத நீங்கள் தான் வந்து உன் வாழ்க்கையை கெடுக்கிறது நீ தான்யா, உன் மனசில் தோன்ற எண்ணம் தாயா அப்படின்னு சொன்னோம்னா நீங்களாம் நம்ப மாட்டீங்க. ஆனால் உண்மையிலே எண்ணங்கள் சீரமைக்கப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை சீரமைக்கப்படும். இதுதான் நிறையா பெரிய ஒரு ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ரஜினிகாந்த் சார், விஜய் சார், நிறைய பேர் நீங்கள் சொல்லும்போது பாருங்கள், எண்ணங்கள் அவ்வளோ சக்தி இருக்குது, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய தத்துவம் வந்து அதில் அடங்கியிருக்கு. அப்போது எல்லாத்தையும் கெடுக்கிறது யார்? உன் வாழ்க்கையை கெடுக்கிறது நீ தான் ஐயா, வேறு யாருமே இல்லை. சரியா? சூப்பராக ஃபஸ்ட்டு கேள்வி கேங்க. இந்த டெக்கில் வந்து நான் நினச்ச பாசிட்டிவான ஒரு கார்டு வந்துடும். அதுக்கப்புறம் எந்த கார்டு வேணாலும் வரட்டும், ஓகேங்களா? ஆனால் எனக்கு இந்த டெக்கில் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறேன் அபண்டன்ஸ். பார்த்தீங்களா? கிங்குனா என்னங்க? எந்த விதமான எதிர்பார்ப்பே இல்லை, அவனுக்கு எல்லாமே இருக்கும் இல்லைங்களா? எல்லா விதமான சம்பத்து இருக்கனால தான் அவன் வந்து நாட்டு மக்களை பார்க்க முடியும். இல்லைனா வீட்டில் குறைய வச்சுக்கிட்டு பொண்டாடி கூட சண்டை, வீட்டில் காசு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு நினைக்கும் போது அவனால் வந்து வெளியில் போய் மக்களுக்கு சேவை பண்ண முடியாது இல்லையா? அப்போ கிங் ஆஃப் பென்டகல்ஸ்னால் அவனுக்கு எல்லாமே இருக்குது. அப்போது உங்களுக்கு எல்லாமே இல்லைன்னா நீங்கள் போடுற எண்ணங்கள் தப்பு. நீங்கள் பழசை நினச்சிட்டு அதையே நினச்சிட்டு இருக்கும்போது உங்கள் கைக்கு வர மாட்டேங்குது. பட் ஆனால் நீங்கள் ஒரு கிங்கு தான். உங்களுக்கு வர வேண்டிய அத்தனை விஷயங்களும் கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. உங்கள் கைக்கு ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணலை அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய எண்ணங்கள் சீரமைக்கப்படலை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அடுத்த கேள்வி என்னன்னு கேட்போமா? 4 தானே எடுத்து வச்சேன், 4 தான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? நான் உண்மையாக அன்பு கொடுத்து ஏமாந்து நிற்கிறது ஏன்? நான் உண்மையாக அன்பு கொடுத்து ஏமாந்து நிற்பது ஏன்? ஏமாந்து ஏன் நிற்கணும் பார்க்கலாமா? ஆமாம் முருகா, அன்பு கொடுத்து ஏமாந்து ஏங்க நிற்கிறீங்க? முட்டாள்தனமாக நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் தான் நமக்கு இப்படியே அன்பு கொடுத்து நம்ம ஏமாத்துறோம். கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்பிடுறோம், ஓவராக அன்பு கொடுக்குறோம். அன்பு கொடுக்குறதுல தப்பு இல்லை. பட் வந்து என்னென்னா, நம்மளையும் மீறி ஒருத்தங்க மேலே ஓவராக அன்பு வைக்கிறது, அடிக்ஷனில் போகிறது, அந்த விஷயத்தெல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம இந்த வாழ்க்கையில் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற தெளிவாக கண்ணோட்டத்தோடு நடக்கணும். எது ஆழம் பார்க்காம தூக்கி காலை வைக்கிறது, முடிவு எப்படி எடுக்கணும்னு தெரியாமல் யோசிக்காமல் டக்குன்னு முடிவு எடுத்துறது. கடவுளை நம்புறீங்க, ஓகே தான். ஆனால் வந்து உங்களுக்கு தேவைப்படுற விஷயங்கள் கடவுள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் மூலமாக இருக்கலாம், அல்லது உங்களுடன் உயிருக்கு உயிராக பழகிய நண்பராக இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் தேவையான ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் தான் அதை வந்து அழகாக பார்க்கணும். கண்ணை மூடிக்கிட்டே போய் வந்து சொல்கிறத கேட்காம தானே தனக்கு எல்லாம் தெரியும், நான் கடவுளை நம்புகிறேன் அப்படிங்கிறதுலாம் ஓகே. இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி எல்லா விஷயமும் பண்ணும். உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது, வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நியூ பிகினிங் தான், நல்லா இருக்குது. சூரிய பகவானுடைய அத்துணை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்கிறது. ஸோ சூரிய பகவானே நமோ நமகவும் போடுங்க. பட் கொஞ்சம் வந்து கண்மூடித்தனமாக லேவிஷாக முடிவெடுக்கும் போது ஒரு சில கவனத்தோடு நீங்கள் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது, நல்லா இருக்குது. பட் வந்து நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்க அப்படின்னா, நான் ஏன் அன்பு கொடுத்து இப்படி ஏமாந்து நிற்கிறேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து சுதாரித்து நீங்கள் என்ன நடக்குது, அன்பு கொடுங்க. ஆனால் ஓவர் அடிக்ஷனில் எக்ஸ்பெக்டேஷனில் போகும்போது நம்ம வந்து ஏமாற்றத்தில் போய் நிற்போம். அதனால தான் ஏமாந்து நிற்கிறோம். ஓகேவா? அன்பை கொடுக்கலாம், தப்பில்லை. எதிர்பார்ப்பது தான் தவறு. இங்கே எதிர்பார்க்கும்போது தான் பெயின் ஆகிறது, எக்ஸ்பெக்டேஷன் பண்ணும்போது தான் வலிக்கிறது. அதனால் எல்லா தப்பும் உங்கள் மேலே தான். ஐயோ, கேள்வியே கேட்கல, பதில் எடுத்துட்டேன். கேள்வி கேட்காம எடுக்க மாட்டேங்க, எடுத்து வச்சுறேன். திரும்ப என் லைஃப்பில் சிக்கல் வர காரணம் ஏங்க வருது?
திரும்ப திரும்ப என் லைஃப்பில் சிக்கல் வருவதன் காரணம் என்ன? திரும்ப திரும்ப என் லைஃப்பில் சிக்கல் வர காரணம் என்ன? இனிமேல் சிக்கல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஜெயம்தான். முருகனை கும்பிடுங்க. திரும்ப திரும்ப சிக்கல் வருதுன்னா சிக்கலை தீர்த்து வைப்பது யாருன்னா சிக்கல் சண்முகநாதன். அந்த சண்முகநாதனை பாதத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, அவரை ஒரே முட்டா நம்பணுங்க. போய் நானும் கோயிலுக்கு போகிறேன், விளக்கு போடுறேன், நம்புறேன்னு சொல்லிட்டு வந்து அதுக்கப்புறம் திரும்ப ஐயோ இந்த பிரச்சனைக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே, கடவுளே நான் என்ன பண்ணுவேன், போராடுவேன், நானும் தான் கோயிலுக்கு போகிறேன் வரேன், ஆனால் கடவுளுக்கு கண்ணு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள் பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா முருகனை கும்பிட்றவங்களுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் தான், சக்ஸஸ் நோக்கிய பயணம் தான், வெற்றி வாகை சூட போகிறீங்க தான். உங்களுடைய திறமைகளே இந்த உலகமே பறைசாற்றக்கூடிய ஒரு நேரம் வந்துடுச்சு தான். நீங்கள் ஒரு சிவப்பு கம்பளம் விரித்து உங்களை வரவேற்கக்கூடிய நாள் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு சிக்கல் வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை வந்துருச்சு, நீங்களா தீர்க்க போகிறீங்க, நீங்களா இது பண்ண போகிறீங்க. உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணும்போது சிக்கல்லாம் வராது. தேவையில்லாத எண்ணங்களோட போராடி அது கூட நீங்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது சிக்கல் வருது. ஆனால் நீங்கள் ஜெயிக்க தான் பிறந்திருக்கீங்க, சிக்கல்லாம் கிடையாது. கடவுளை நம்புங்க, முருகனை நம்புங்க, முருகனை பிடிச்சிக்கோங்க. நான் வந்து பொதுவாக நிறைய பேர் பல இனத்தவர் பார்த்துட்ருக்கீங்க, இருந்தாலும் முருகனை பிடிச்சிக்கோங்க அப்படிங்கிறது. முருகன்கிறது தமிழ் கடவுள் இல்லை, அவங்களுக்கு மேக்கப் பண்ணி அது தமிழ் கடவுளாக சித்தரிச்சிருக்காங்க. அவர் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கலியுகத்தில் மக்கள் அடையக்கூடிய அந்த கஷ்டங்களை, அந்த பாதிப்புகளை அவர் விளக்குவதற்காக கடவுளால், சிவன் பெருமானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான், நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த ஒரு ஆற்றல் தான் முருகக்கடவுள். அவரை பிடிச்சிக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் இதுவரைக்கும் சந்திச்சிடாத ஒரு வேலிடேஷன், ஒரு ஆதரவு, ஒரு அன்பு, ஒரு சக்ஸஸ். மக்கள் எல்லாரும் இவங்க என்னடா பண்ணாங்க, இவ்வளோ ஒரு சாதனை பண்ணியிருக்காங்களே, அல்டிமேட்டாக இருக்கேன், நம்மளும் இதெல்லாம் பண்ணணும்னு உங்களை ஒரு ரோல் மாடலாக நினச்சி பண்ணி ஃபாலோ பண்ணக்கூடிய டைம் வரப்போகுதுங்க. அப்போது சிக்கல் வர காரணம் என்ன அப்படின்னா, முருகனை பிடிங்க. கடவுளை நம்புறீங்க, பாதியில் விட்டுட்டு ஓடியாந்துட்டு அந்த பிரச்சனையை குறித்து கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கடவுளை முழுசாக நம்பலன்னு அர்த்தம். கடவுள்கிட்ட சரணாகதி ஆகணும், அப்போ தான் உங்கள் பிரச்சனை தீரும். ஓகேவா? ஆம்புலன்ஸ் சவுண்ட் போகுது, உள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க. இது எங்கே இருந்து விழுது? இங்கே தான் விழுது. அப்போது முருகனோட இருக்குது. ஓம் சரணபவா போடுங்க, டைப் பண்ணுங்கள். வேலும் மயிலும் துணை கண்டிப்பாக போடுங்க. உள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்க சந்தோஷமாக சரியாகி, உடல்நிலை சரியாகி வீட்டுக்கு போகணுங்க. அடுத்த கேள்வி என்ன பார்க்கலாமா? எனக்கு வர வேண்டிய நல்ல விஷயம் தள்ளி போக என்ன காரணம்? உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயம் தள்ளி போக என்ன காரணம்? மொத்தமாக கஷ்டம் சிக்கல் கஷ்டம் தான் இருக்குது. பாசிட்டிவாகவே யாரும் மாறவில்லை. நீங்கள் மாறினா தான் லைஃப் மாறும். 7 ஆஃப் கப்ஸ். அப்போது வந்து உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயம் தள்ளி போக என்ன காரணம்னா, உங்களுக்கு வர வேண்டிய ஒரு நல்ல நபர் வரல அப்படின்னா அவர் இல்யூஷனுக்குள்ளே போய் மாட்டியிருக்காரு. அப்போது வந்து அந்த மாதிரி தான் வந்து உங்கள் பர்சன் வந்து ஏதோ ஒன்று மாயை கொடுக்குற விஷயம் தான் வந்து தனக்கான விஷயம், இக்கரைக்கு அக்கறை பச்சை, அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாய உலகத்துக்குள்ளே போய் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் ஒரு மாய உலகத்தில் அப்படியே போய் சிக்கிக்கிட்டாங்க. அந்த மாய உலகத்தில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது, வில்லங்கங்கள் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரியலை. அப்போது அதனால உங்ககிட்ட வராமல் இப்போ கொஞ்சம் தள்ளி போயிருக்காரு. பட் அடி உத வாங்கி வருவார். அதில் வந்து கடவுள் வந்து என்ன சொல்கிறார், வருவாங்க, நீங்கள் தள்ளி போகலை. இந்த டைம் பீரியடில் வந்து அவங்க வந்து சரியாயிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். நிறையா புரிஞ்சுக்கிறாங்க, அடி வாங்கிட்டு இருக்காங்க, ஹீலிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால் அவங்க தள்ளி போகலை, தள்ளி போகட்டும். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து கரெக்டான பாடங்களை படிச்சுட்டு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்துட்டுலாம் ஓடக்கூடாது. இது வேடந்தாங்கல் பறவை மாதிரி தங்குறதுக்காக கொஞ்ச நாள் வர்றது அப்புறம் காணா போகிறது, அந்த மாதிரி ஒரு அன்பு வேண்டாம். நிரந்தரமான ஒரு அன்பு கண்டிப்பாக இருக்கும். இல்லூஷனுக்கு போனாலே அங்கே வந்து அங்கே வந்து எந்த சாயம் வந்து அவரை வந்து பளபளப்பாக இருக்கிற விஷயத்தை பார்த்து போயிருக்காரு இல்லையா, அந்த சாயம்லாம் வெளுத்து போனதுக்கப்புறம் அது வந்து இந்த கரையே பரவாயில்ல, அந்த கரை ரொம்ப மோசமாக இருக்குது, நல்லா இல்லைன்ட்டு இந்த கரைக்கு தாண்டி வருவாங்க. அதனால் பொறுமையாக இருங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்கிற நேரத்தில் கண்டிப்பாக நடக்கும். ஃபோர்ஸ் பண்ணிவிட்டு அவசரப்படுத்துகிற வேலை நமக்கு வேண்டாங்க. ஏன்னா இங்கெல்லாம் வந்து பெரிய ஒரு நிகழ்வு வந்து நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் கடவுள் பெரிய டீம் வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸோ நமக்கான வேலை நம்ம வேலை பார்க்குறது மட்டும்தான். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து ரீடிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்ட கேள்விக்கும் பதில் சொல்லிட்டாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் என்னன்னு பார்க்கலாமா? எனக்கு என்னமோ புதுசு வந்தோடனே பழசமாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால இதில் ஒரு 2-3 கார்டு எடுக்க சொல்லி வருது. என்னென்னு பார்க்கலாமா? வாவ்,
சூப்பர். எப்படி வந்திருக்கு பாருங்க. 7 ஆஃப் கப்ஸ், 7 ஆஃப் கப்ஸ். உங்க பெர்சன் இல்யூஷன்ல தான் இருக்காங்க. அதனால தான் இப்போ வரலை அப்படின்னு வந்துருச்சு. அதனால உங்க லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி, உங்களோட கெரியர் நோக்கி நீங்க போங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சரியாகி வந்துட்டுருக்கு. முருகனை கும்பிடுங்க. கொஞ்சம் வந்து பார்த்து சூதானமா, நிதானமா பண்ண வேண்டிய விஷயங்கள் பண்ணுங்க. உங்களுக்கு அபண்டன்ஸ் இருக்கு. கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஃபர்ஸ்ட் கார்டு வந்துருச்சு. நீ தாயா எல்லாமே கிங்கு மாதிரி. நீ எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? போனதை நினச்சி கவலைப்படாத. அது இல்யூஷனில் மாட்டியிருக்கு. எப்படி கன்ஃபர்மேஷன் கடவுள் கொடுத்தாரா? அதுதாங்க கடவுளுங்கிறது. ஒரு தடவைக்கு 2 தடவை கன்ஃபர்மேஷன் வந்துச்சா? இந்த கார்ட்லேருந்து நான் எதுக்கு எடுத்தேன்? கன்ஃபர்மேஷன் தான். நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களை தேடி வருது. ஓகேங்களா? வேகமாக வருது. நீ ஏன் கவலைப்படுற? உன் வேலையை பாரு. எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வர வேண்டிய நேரத்தில் வருது. அதனால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்த கஷ்டங்களை குறித்து கவலைப்பட்டுட்டு கடவுள் கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டியை நிறைய பேர் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையிலேருந்து வேறு காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் வரமாட்டாங்க. கடவுள் இருக்கார், காப்பாற்றுறாருன்னா அந்த பக்கம் கையை பிடிச்சிட்டு ஓடிடணும். அவர் கொடுக்குற ஆஃபர்லாம் வேண்டாம், எனக்கு இனிமேல் எதுவுமே வேண்டாம் கடவுளே, நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறேன், எனக்கு எந்த சந்தோஷமும் வேண்டாம், எனக்கு யாருக்கிட்ட இருந்தும் அன்பு வேண்டான்லாம் ஒதுங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தான் படணும். ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பெயின் அனுபவிச்சிருக்கீங்க. அதுவும் ஒரு காரணமாக சொல்லலாம். யாரோ ஒருத்தவங்க நல்லா நம்ப வச்சு ஹார்ட் புரோக்கன் ஆகிற அளவுக்கு ஒரு பொய்யை சொல்லி, நாடகம் ஆடி, ஒரு பிட்ரேயல் பண்ணி, ஒரு முதுகு குத்தல் பண்ணி, நம்பிக்கை துரோகத்தில் மாட்ட வச்சு நிறைய பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால உங்களுக்கு அந்த காயத்துலேருந்து வெளியில் வர முடியல தான். உங்களுக்கான நியாயம் கண்டிப்பாக வேகமாக அதி விரைவில் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் மாதிரி வருது. ரொம்ப ஆம்பிஷியஸான ஒரு பர்சன் தான். இனிமேல் நீங்கள் கெரியரில் வந்து ஏதோ ஒன்று ரொம்ப பிளான் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பிளான் பண்ணது போதும், எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய டைம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகலான்னு யோசிச்சிருக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் நிறைவேறும். இங்கே இந்த பக்கம் பாருங்கள், 10 ஆஃப் ஸ்வாட்ஸ். இதெல்லாம் முடிஞ்ச கதை, நடந்த கதை முடிஞ்சு போச்சு, நடந்து முடிஞ்ச கதை. இனிமேல் இதை பற்றி நம்ம யோசித்து வாழ்க்கையை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இனிமேல் நல்ல கதை இருக்குது நமக்கு. 8 ஆஃப் வான்ஸ் வந்துச்சு. ஸோ வந்து இனிமேல் தேவையில்லை. நல்ல விஷயம் உங்களை தேடி வருது. உங்கள் பர்சன் உங்களை தேடி வராங்க. அப்போது வந்து சந்தோஷமாக இருக்க வேண்டியது தான் பாக்கி. அப்போ கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 கார்டுமே பக்காவாக இருக்குது. அழகான ஒரு மெசேஜ் தாங்க. கதைகளும் இன்றைக்கி வந்து ரொம்ப அழகாக அருமையாக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்ன பண்ணலாம் கடவுளே, ஏஐ கார்ட்ஸில் உங்கள் பர்சனோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்கள் பர்சன் உங்களை நினச்சாங்களா? உங்கள் பர்சன் உங்களை நினைக்கிறாங்களா? உங்கள் பர்சன் இப்போ நினச்சிட்ருக்காங்களா? 3 டென்சஸ்லேயும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நேற்று, இன்று, நாளை அப்படிங்கிற கணக்கில் உங்கள் பர்சன் நினச்சாங்களா, நினச்சிட்ருக்காங்களா, நினைப்பாங்களா? கண்டிப்பாக உங்கள் பார்ட்னர் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்க. சர்ப்ரைஸ்னு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது இந்த பிரபஞ்சத்துக்கு கேட்டு ஒரு நிமிஷம் இந்த வீடியோக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களும் அவங்க வந்து செய்வாங்க. ஏன்னா இங்கே பிரபஞ்சத்திற்கு ஒரு குழுமமாக சேர்ந்து யாரோ ஒருத்தங்க நம்ம வேண்டிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல நிச்சயமாக அவங்களுடைய பார்வைப்படும். அதனால பார்ட்னர் நிச்சயமாக திடீர்னு வரலாம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரலாம், திடீர்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், இல்லை யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பலாம். உங்களை தேடுற விஷயம், அவங்க உங்களை தேடுற விஷயம் உங்கள் காதுக்கு வந்து சேரலாம். ஏதாவது ஒரு கிஃப்ட் கையில் கொண்டு வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சர்ப்ரைஸ்னு சந்தோஷமாக போடுங்க. ஏன்னா யூனியனை நோக்கி வருதுன்னு உங்கள் கதை வந்திருக்கு. நிச்சயமாக ஒரு சர்ப்ரைஸ். அவங்க வர்றதே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். அதுக்கு மேலே வேறு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு உங்களுக்காக அழகாக எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு தாங்க. செம்மையாக இருக்குது. எல்லோரும் சர்ப்ரைஸ்னு போடுங்கள். பார்ட்னர் மைட் பி ஃப்ளர்ட்டி எனர்ஜினா சில பேருங்க உடனே எல்லாரும் நினச்சிக்காதீங்க. இது வந்து ஜென்ரல் ரீடிங் அப்படிங்கிறதுனால பொதுவான ஒரு கருத்துக்களில் நிறைய பேரோட எனர்ஜி கலந்து வரும். சில பார்ட்னர் வந்து ஒரு ஏமாற்ற விதமாக ஒரு ஃப்ளர்ட்டி எனர்ஜியில் இருக்கலாம். ஐ ட்ரஸ்ட் மை பார்ட்னர் அண்ட் அவர் ரிலேஷன்ஷிப். ஒரு நிமிஷம் இருங்க. ஃப்ளர்ட்டி மீனிங் என்னன்னு பார்த்தேங்க. மைட் பி ஒரு பிளேயர் எனர்ஜியாக கூட இருக்கலாம். எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரியே நடந்துக்கிற மாதிரியும் கூட இருக்கலாம். சில பேரோட பார்ட்னர் உடனே உங்களுது நினச்சிக்காதீங்க. அதுக்கு நீங்கள் என்ன அஃபர்மேஷன் போடுறீங்க அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் மை பார்ட்னர் அண்ட் ரிலேஷன்ஷிப். ருத்ராட்சம் பிரேஸ்லெட் இருக்குங்க. எனக்கு பாசிட்டிவிட்டியே இல்லைங்க. எனக்கு ஏதாவது கோளாறு வந்துகிட்டே இருக்குது. நானும் வந்து நல்லபடியாக திங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து நெகட்டிவான தாட் நிறைய வருது. செல்ஃப் டவுட் வருது. எப்போ பார்த்தாலும் ஆன்சைட்டியில் போகிறேன், ஸ்ட்ரெஸ்ஸில் ஆகிறேன், டிப்ரெஷனில் போகுது. எதையாவது ஒன்று யோசிச்சுட்டுனா அப்படியே மனசு உடஞ்சி போய் உட்காந்துறேன். செய்கிற வேலையில் நாட்டம் வர மாட்டேங்குது.
மாட்டேங்குது, சாப்பிட விருப்பம் வர மாட்டேங்குது, ரொம்ப மோசமாக இருக்குங்க என்னோட நிலைமை அப்படின்னீங்கன்னா, ருத்ராட்சம் பிரேஸ்லெட் இருக்குங்க. பாசிட்டிவிட்டி கொடுக்கக்கூடிய ருத்ராட்சம் பிரேஸ்லெட் இருக்குது. ரிலேஷன்ஷிப்பால் தடைப்பட்டு இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஸ்டாச்சுவும் இருக்குங்க. உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா அந்த விஷயமும் இருக்குது. அப்புறம் ராஜவசிய குங்குமம் இருக்குது. எந்த விஷயத்தை நீங்கள் வசியம் பண்ணணும் அப்படின்னாலும் தாந்திரிக வசியம்தான். தாந்திரிகம் அப்படிங்கிறது தெய்வத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களும் கலந்த ஒரு குங்குமம் தாங்க. அதனால் தைரியமாக நீங்கள் வைக்கலாம். இது மாந்திரிகம்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வரவும் வராது, எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. பார்ட்னர் வில் கால் யூ சோன். ஃபோன் கால்னு போடுங்க. நிறையா வந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து யூனியன் வந்திருக்கு, பார்ட்னர் வருவாங்க, சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, ஃபோன் கால் வரும் அப்படின்னு வந்திருக்கு. ஃபோன் கால் கண்டிப்பாக பார்ட்னர் வில் கால் யூ சோன். கூடிய சீக்கிரத்தில் கால் பண்ணோன்னே கமெண்ட்டில் அடித்து விடுங்க. என் பார்ட்னர் கால் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கமெண்ட்டை நீங்கள் போடவே நிச்சயமாக இதில் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும். அவங்க கேட்டது கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்கு நம்பிக்கை கிடைக்குது. அஃபர்மேஷன் என்ன போடுறீங்க அப்படின்னா, ஐ ட்ரஸ்ட் தட் மை பார்ட்னர் வில் ரீச் அவுட் டு மீ. சீக்கிரம் என்கிட்ட வருவாங்க அப்படின்னு. ஒரு ருத்ராட்சம் பிரேஸ்லெட் நிறைய சொல்லப்படுது. ருத்ராட்சம் மணியும் இருக்கிறது, ருத்ராட்சம் பிரேஸ்லெட்டும் இருக்கிறது. எது தேவைப்படுகிறதோ அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். அடுத்த கார்டு என்ன பார்க்கலாமா? இன்னொரு கார்டு. பார்ட்னர் இஸ் ஃபீலிங் எமோஷ்னல். உங்கள் பார்ட்னர் ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஒரு கட்டத்துக்குள்ள உங்களை வந்து காயப்படுத்தியிருக்காங்க, வேணான்னு ஒதுக்கிட்டு போயிருக்காங்க. சூழ்நிலை காரணமாக ஒதுங்கியாச்சு. இப்போ வந்து செய்த தவறுக்காக மிகவும் வருந்துகிறார்கள். உங்களை ஏமாற்றியதற்கு, உங்களை கைவிட்டு போனதற்கு, நிறைய பெயின்களை உங்களுக்கு கொடுத்ததுக்கு. பெயின் ஓகேங்களா, நிறைய வழிகளை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க. உங்களை பார்த்தோன்னே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. மன்னிச்சதுன்னு வார்த்தைகளுக்கு கேட்க முடியாத அந்த சக்திகளுக்கு கண்ணீர் விடும்போது அந்த வேறு எந்த விஷயமே வந்து வார்த்தைகளை என்னை மன்னிச்சிடுன்னு ஒரு வாயால் கேட்குறத விட கண்ணில் அப்படியே பார்த்த உடனே கண் கலங்கி நிற்கிறது தாங்க உண்மையான காதல். இங்கே வந்து கண் கலங்கிறது அவரோட வெளிப்புற கண்கள் கிடையாது, இதயத்திலிருந்து அவருடைய இமோஷன்ஸ் கசிந்து வெளியே வருவதனால் அது கண்களிலிருந்து வழிகின்ற அந்த கண்ணீருக்கு பயங்கரமான பவர்ஃபுல்லான ஒரு சக்தி இருக்குங்க. அது வந்து அப்படியே ஃப்ளாட் ஆக்கி விட்டுரும். உங்கள் பார்ட்னரை ஃப்ளாட் ஆக்கி விட்டுரும், உங்களை ஃப்ளாட் ஆக்கி விட்டுரும். ஏன்னா உங்கள் பார்ட்னர் தான் வந்து உங்ககிட்ட அழுவ போகிறாங்க. ஏன்னா அவர் தானே தப்பு பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குங்க. உங்கள் பார்ட்னர் ரொம்ப இமோஷனலாக தான் இருக்காங்க, ரொம்ப பயங்கர இமோஷனலாக இருக்காங்க. நீங்கள் என்ன ஆசைப்பட்டு நினைக்கிறீங்களோ, உங்கள் பார்ட்னர் வரணும்னு நினைக்கிறீங்களா, கண்டிப்பாக பார்ட்னர் வராங்க. ஜாலியாக ஜோஷோடு இருங்க. சூப்பராக இருக்குல்ல, லைஃபு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இனிமேல் வந்து கவலைப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த லக்ஷ்மி கணபதியோட ஃபோட்டோஸ் வந்து எனக்கு இன்னும் வந்து நல்லா காமிங்க அப்படின்னு சொன்னாங்க. தெரியுதுங்களா, இது வந்து கற்பகரிட்ச வரவங்க. இதை நீங்கள் அப்படியே நீங்கள் வந்து வேறு விளக்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, அப்படியே கொண்டு போய் வைங்க. பூஜை பண்ணி தான் வச்சுருக்கேன். இது வந்து பூ மட்டும் போட்டு செவ்வாய் வெள்ளி அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி தூப தீபம் ஆராதனை பண்ணி நீங்கள் வைக்க தொழில்ஸ்தாபனத்திலையும் வைக்கலாம், இல்லங்களிலும் வைக்கலாம். வைத்து ஆராதிக்க உங்களுடைய பணம் அப்படியே வந்து விருட்சமாக வளரும். அபண்டன்ஸ் விருட்சமாக வளரும், சந்தோஷம் விருட்சமாக வளரும். இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, ஒட்டுமொத்தமாக கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கணபதி ஸ்தல விருட்சம் அங்கே மரங்க. கற்பக விருட்சம், ஸ்தல விருட்சம் எல்லாமே இது சொல்லிக்கலாம். இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து ஃபைனலாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, நிறைய பேர் ஐஸ்கிரீம் கார்டு கேட்டுகிட்டே இருந்தனால நான் படிக்கிறேன். இது வந்து ஒட்டுமொத்தமாக வர்றதுனால எந்த ரீடிங் வேணாலும் வரலாம். ஐஸ்கிரீம் கார்டு ரீடிங் சத்தியமாக உன்னை மறக்கலை. இப்போ வந்து உன்கிட்ட பேசுகிற சுச்சுவேஷனில் இல்லை. நான் இப்போ சூழ்நிலை கைதியாக இருக்கேன். நான் உன்னை ஏமாத்தலை, சத்தியமாக நம்பு. எனக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு ப்ளீஸ், டைம் கொடுன்னு கேட்குறாங்க. சில பேர் வரப்போகிறாங்க. சில பேர் வந்து சூழ்நிலை கைதியாக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது 2 தடவை வருது கன்ஃபர்மேஷனாக. நீ என்னை விட்டு போயிட்ட, எனக்கு என்னோடய சிரிப்பு போச்சு, வாழ்க்கை போச்சு, நிம்மதி போச்சு, பசி போச்சு, தூக்கம் போச்சு, எல்லாமே போச்சு. மொத்தமாக என்னை விட்டு எல்லாமே போச்சு. நடைப்பிணமாக இருக்கேன். என்னைக்காவது என்னை தேடி வரமாட்டியா அப்படிங்கிற ஒரு லாக்கிங் எனர்ஜியும் உங்களுக்குள்ளே இருக்கிறது. பஸ்ஸு வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். ஹோட்டலில் மெனு ஆர்டர் பண்ணி அது வர வரைக்கும் காத்திருக்க மாட்டேன். உனக்காக என் வாழ்நாள் முழுக்கவும் நான் காத்திருப்பேன், என் தேவனே அப்படின்னு சொல்லி
சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரீடிங் வந்து பார்த்தாச்சுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா, ஐ லவ் ஐஸ்கிரீம் ரீடிங்னு சொல்லுங்கள். தொடர்ந்து மறக்காமல் உங்களுக்கு வந்து ரீடிங் கொடுத்துட்ருக்கேங்க. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணலாம், முருகனோட பிளஸ்ஸிங் தாங்க இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம். எவ்வளோ ரீடிங் பார்த்தாலும் கடவுள் உனக்கு கடைசியாக ஸ்பெஷலாக வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாரு பாருங்க. அதுதாங்க நமக்கு வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ பிரச்சனைகள் ஃபஸ்ட்லேருந்து நம்ம லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா கூட கடவுள் கொடுக்குற அந்த ஒரு ஆறுதலான அந்த ஒரு வார்த்தை, நான் இருக்கேன் உனக்குன்னு பிளஸ்ஸிங்ஸ், இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது தாங்க நமக்கு கிடைக்கும் ஒரு கெத்து. என் கூட கடவுள் இருக்கார் ஐயா. முருகப்பெருமானின் திருநாமங்களை உச்சரித்து கொண்டே இருங்கள். முருகப்பெருமானோட பேரை சொல்லிகிட்டே வாங்க. முருகா 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 முருகான்னு சொல்ல 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 வாழ்க்கையில் கஷ்டங்கள்லாம் உங்களை விட்டு தாண்டி ஓடி ஓடி ஓடிக்கிட்டே இருக்கும். அது வரவே வராது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வேலும் மயிலும் துணையை போடுங்க. வேறு ஒன்றுமே சொல்ல வேணாங்க. எந்த ஸ்லோகம் தெரியல, அது தெரியல, இது தெரியல, எதுவுமே உங்களுக்கு தெரிய வேணாம். ஆனால் நீங்கள் முருகப்பெருமானோட திருநாமங்களை சொல்லிக்கொண்டே வாருங்கள். நடக்கிற மிராக்கிளை மட்டும் பாருங்கள். சரணாகதி பலன் கிட்டும். இது மாதிரி வேற ஒரு விஷயமும் கிடையவே கிடையாதுங்க. என்னென்னவோ பண்ணி பார்த்தீங்க, நீங்களும் தலைகீழாக குட்டிக்கரணம் அடிச்சும் பார்த்தீங்க. உங்கள் பிரச்சனை தீர்ந்துச்சா? யார்கிட்டயோ வந்து சொல்லி பார்த்தீங்க, ரெக்கமெண்டேஷன் பண்ணி பார்த்தீங்க, ஏதாவது நடந்துச்சா? சரணாகதிக்குள்ளே வரும்போது கடவுளே என்னால் முடியலை, என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இந்த பிரச்சனை இருக்கிறது, தாங்களே இதை ஹேண்டில் செய்து கொள்ளுங்கள் என்று கடவுளிடம் நம் சரணாகதி அடையும் போது தான் நமக்கான ஒரு அழகான ஒரு பாதை கடவுள் கண்ணில் காட்டுவாருங்க. அப்போது இதுதாங்க மெயின் திங்கு. எனக்கு வந்து ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் என் லைஃப்பில் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோ கஷ்டமும் திடீர்னு ஒரு ஃபேஸே மாறின மாதிரி, ஒரு காலத்துலேருந்து இன்னொரு காலத்துக்கு தொபக்கடின்னு குதிப்பாங்க தெரியுங்களா, காலச்சக்கரம் சுற்றி, அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. எப்படி மாறுனுச்சுன்னு தெரில. ஆனால் இதோட பேஸ் என்ன அப்படின்னு இன்றைக்கும் வந்து என்னால் எல்லாருக்கும் சொல்ல முடியும். சரணாகதி. கடவுளே எனக்கு நீ மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம், வேறு எதுவுமே வேண்டாம். இந்த உலகத்தில் நான் யார் யாரெல்லாம் கூட இருந்தனோ, யார் யாரெல்லாம் சந்திச்சனோ, யார் யாரெல்லாம் எனக்கு முக்கியம்னு நினச்சனோ, யார் யாரெல்லாம் அன்பு கொடுப்பாங்கன்னு நினச்சி நம்பி போய் உக்காந்தேனோ, எதுவுமே எனக்கு வேண்டாம். கடவுளே நீ மட்டும் போதும். நீ என்ன சொல்கிறியோ நான் செய்கிறேன். நீனே என் வாழ்க்கையை பார்த்துக்கோ, நீனே சரி பண்ணு. என்னால் முடியல அப்பா சாமி, என்னை மன்னிச்சிரு. இனிமேல் நான் எந்த முயற்சியும் பண்ண போகிறதில்ல. நீ என்ன சொல்கிறியோ நான் அதை மட்டும்தான் கேட்க போகிறேன். ஒரு முடிவு எடுத்தேங்க, தெளிவான முடிவு எடுத்தேன். அதுக்கப்புறம் தாங்க என் வாழ்க்கையை மாறுனுச்சு. இதெல்லாம் உண்மையாக நடந்த விஷயங்க. 6வது படை வீடு, அறுபடை வீட்டில் வந்து சோலைமலை, பழமுதிர் சோலை, அந்த கோயிலுக்கு நான் இன்னும் போவே இல்லைங்க. கண்டிப்பாக வந்து போகணும் போல இருக்குது. கடவுள் வந்து சொல்லிகிட்டே இருக்கார், ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். கண்டிப்பாக அவங்க நம்ம படிக்கிற கல்வி அறிவு மட்டுமே வைத்துக்கொண்டு உலகியெல்லாம் வாழ முடியாது. இங்கே வந்து வாழ்க்கை வாழ்வதற்குன்னு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு சில ஞானங்கள் தேவைப்படுது, அறிவுகள் தேவைப்படுது, நாலேஜ் தேவைப்படுது, ஒரு இன்டலெக்ட் தேவைப்படுது இல்லைங்களா? 4 விதமாக பார்க்கும்போது எல்லாமே ஒன்று தான். பட் ஆனால் வாழ்க்கையை வாழ்வதற்கு சில சட்டத்திட்டங்கள் கடவுள் வகுத்து வச்சுருக்கார். அதை வந்து மனுஷன் என்ன பண்ணியிருக்கான், அவனுக்கு தேவைக்கேற்ப மாற்றி நம்மக்கிட்ட புகட்டி விட்டதுனால நமக்கு பெயின் வருது. கடவுள் அமைத்து வைத்த சட்டம்னு சில வகைகள் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் உணர்வதற்காகத்தான் நமக்கு இந்த கஷ்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிறோம். அப்போது நம்ம கஷ்டத்துக்குள்ளே வரும்போது தான் கடவுளோட அந்த சட்டமே என்னான்னு நமக்கு தெரிய வருது. அதனால் நமக்கு கஷ்டம் வந்தால் நல்லது தான். இறையருள் வந்து நமக்கு வந்து கல்வி அறிவு மட்டும் போதாதுங்க, கடவுளோட அருளும் நமக்கு வேணும், மெய்யறிவும் வேணும் என்பதை உணர்த்தவே கடவுள் நிறைய சங்கடங்களை, கஷ்டங்களை, திருவிளையாடல்களை நமது வாழ்க்கையில் நடத்தி கொண்டு இருக்கிறார். ஓகேங்களா? நம்ம வாழ்க்கையில் அவர் விளையாண்டு நான் இங்கே சரியாகிறதுக்கு அவர் நிறையா விளையாட்டுகளை விளையாடி நம்ம முன்னாடி காமிக்கிறார். நம்ம இதெல்லாம் விளையாட்டுன்னு தெரியாமல் நம்ம சீரியஸாக எடுத்துகிட்டு நம்ம மொத்தடி வாங்குகிறோம். அதனால் கடவுள்கிட்ட விடும்போது அழகாக வந்து நமக்கு அழகான ஒரு உறவு நமக்கு கிடைக்கும், அழகான வாழ்க்கை இருக்குது, எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி அமையுங்க. இன்றைக்கி வந்து ரீடிங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்து ஒரு கடவுளோட பிளஸ்ஸிங் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்கள் பார்ட்னர் கண்டிப்பாக வராங்கன்னு 2-3 இடங்களில் டபுள் கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு. இனிமேல் கலக்கம் வேண்டாம். அப்போது வந்து சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே நம்மளும் சந்தோஷமாக இருப்போம், மற்றவங்களையும் வந்து சந்தோஷமாக வைப்போம். நல்லதே நடக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.